நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மெய்மை வளர்க்கலையில் இன்னைக்கு நாம் பேச போகிறது உடம்பு மனசு இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். பொதுவாக உடம்பு மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியணும். உடம்பு அப்படிங்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளைத்தான் நாம் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலைப்பகுதி, மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, தொடை, கால் இது எல்லாம் சேர்த்து தான் உடம்பு அப்படிங்கிறது. தத்துவத்தில் ஐம்புலன், கண்மேந்திரியம் இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய உணவிற்காகவும் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் தன்னுடைய வாழ்விடத்திற்காகவும் சிந்திச்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ சிந்திக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே தனக்குன்னு ஒரு மனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்க நம்மளால் உணர முடிகிறது. மனிதர்களும் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு உயிரினம் தான். இந்த மனித இனத்தில் தன்னுடைய மனதில் பல்வேறு எண்ணங்கள் உருவாகுவதன் மூலமும் மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. இப்போ இந்த உடம்பும் மனமும் தொடர்ந்து ஒரு வளர்ச்சியும் மாற்றமும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பிறந்த பொழுது நமக்கு இருக்கக்கூடிய உடலும் அதனுடைய மனதினுடைய அறியும் திறனும் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. அது மெல்ல மெல்ல படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி வளர்ச்சியும் மாற்றமும் உடம்புக்கும் மனசிற்கும் எப்படி ஏற்படுகிறது, அதற்கு காரணம் என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான தத்துவ மரபு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி உடம்பு மனதை கட்டுப்படுத்துகிறதா இல்லைன்னா மனசு உடம்பை கட்டுப்படுத்துகிறதா, இந்த ரெண்டும் எப்படி இணைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லைன்னா மனதுக்கு ஒரு ஒரு இழப்பு இருக்குது, மனசு சரியில்லைனாலும் உடம்பு ஒரு பாதிப்படைகிறது. இப்போ இது ரெண்டுமே எப்படி சேர்ந்து இருக்குது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான மரபு என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த பூமி மிகப்பெரியது. இந்த பூமியில பல வகையான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வகையான உயிரினங்களிலும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இருக்குது, பார்க்க முடிகிறது. இந்த உயிர்கள்ல தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் இது எல்லாமே அடங்கும். இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களிலுமே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்துவமான உடலமைப்பு இருக்கு, செயல்திறன் அதாவது மனசு இருக்கு. ஒரு உயிரினத்தினுடைய உடலமைப்பும் செயல்திறன் மனசும் இன்னொரு உயிரினத்தினுடைய உடலமைப்பும் செயல்திறனுக்கும் மாறுபட்டு இருக்கு. இரண்டுமே தனித்துவமாக இருக்கு, வேறு வேறு கட்டமைப்பில் இருக்கதை பார்க்க முடிகிறது. ஒரு பறவைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, விலங்குகளை எடுத்தாலும் சரி, தாவரங்களை எடுத்தாலும் சரி. அப்போ இந்த உயிரினத்திற்கு இந்த உடலமைப்பும் செயல்திறனும் எப்படி உருவாகுகிறது, உடம்பு அப்படிங்கிறது என்ன, மனசு அதாவது செயல்திறன் அப்படிங்கிறது என்ன, ஒரு உயிரினம் எப்படி இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு சீரான வளர்ச்சி அதில் நடக்கு அப்படிங்கிற பல கேள்வி நமக்கு இருக்கும். முதல்ல உடம்பு அப்படிங்கிறது சதைகள், நரம்புகள், எலும்புகள், ரத்தம், உறுப்புகள் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனசுங்கிறது நம்ம சிந்திக்கிறதும் யோசிப்பதும் அதில் எண்ணங்கள் உருவாகுவதும் மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரண்டும் எப்படி இணைஞ்சு இருக்கு, இந்த இணைப்பை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற பல கேள்வி நமக்கு உருவாகும். சதை முதல்ல உருவாச்சா, நரம்புகள் முதல்ல உருவாச்சா, எலும்புகள் முதல்ல உருவாச்சா, இல்லை இது ஒட்டுமொத்தமாக திடீர்னு உருவாகி ஒரு இளமை பருவமாக ஒரு உயிரினம் வந்ததா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும். எல்லா உயிரினங்களுமே ஒரு சீரான வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன விதையிலிருந்து மிகப்பெரிய மரத்தை பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து மிகப்பெரிய இளமை காலத்தில் ஒரு இளைஞனை பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் ஒரு தொடர்ந்து ஒரு சீரான வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீரான வளர்ச்சியும் அந்த உயிரினத்தினுடைய தன்மையும் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு, இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம பேச போறோம். முதல்ல தத்துவத்துல ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆன்மா, மனசு, உடம்பு இந்த மூன்றையும் பேசுகிறது. இந்த மூன்று நிலைகளையுமே தத்துவம் பேசுகிறது. இதுல ஆன்மா அப்படிங்கிறதும் மனசு, உடம்பு இந்த மூன்றிலும் மனசும் உடம்பும் இணைஞ்சு இருக்கு. இந்த இணைப்பை ஆன்மா அப்படிங்கிறது எப்படி தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு, கட்டமைப்புக்கு காரணமாக இருக்கு, தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதான் தத்துவம் பேசுகிறது. அப்போ தத்துவத்தில் இந்த மூன்றையும் எப்படி பேசப்படுகிறது அப்படின்னா மாயை அப்படிங்கிற ஒரு தத்துவத்திலிருந்து பேசுகிறது. மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உயிரினம் எந்த காலகட்டத்தில், எந்த சூழலில், எந்த எந்த தன்மையில் அதனுடைய உடலமைப்பு இருந்து உருவாகணும், பிறக்கணும் அப்படிங்கிறதையும், அதனுடைய வாழ்வியல், அதனுடைய உணவு முறை, அதனுடைய இனப்பெருக்க முறை, அதனுடைய வாழும் நிலை
இதை எல்லாமே தீர்மானிக்கிறது மாயை தான். அதனுடைய இறுதி நிலையில் அது எப்போ காலமாகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மாயை தான். இப்போ இந்த மாயை அப்படிங்கிற ஒன்று தான் ஒரு உயிரினத்தினுடைய தனித்துவமான இயல்பையும் அதனுடைய செயல்திறனையும் தீர்மானிக்கிறது. அதாவது ஒரு உயிரினத்தினுடைய இயல்பு, அந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒரு தனித்துவமான உடல் அமைப்பும் செயல்களும் இருக்கிறதுக்கான வடிவமும் குணத்தையும் தீர்மானிக்கிறது. தகவமைப்பு, ஒரு உயிரினத்தினுடைய உள்ளமைப்புகளும் வெளியமைப்புகளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவமைப்பு, அந்த உயிரினம் எப்படி வாழணும், செயல்படணும், இயங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த மாயை அப்படின்னு தான் தீர்மானிக்கிறது. இப்போ ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழும் பொழுது அதிலிருந்து ஒரு விளைவுகள் வெளிப்படுகிறது. அந்த விளைவுகளில் என்ன பண்பு இருக்குது, என்ன எப்படி பண்பட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கிறது மாயை அப்படிங்கிறது. அப்போ இந்த மாயை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போது மட்டும்தான் உடம்புனா என்ன, மனசுனா என்ன, அதாவது செயல்திறன்னா என்ன அப்படிங்கிறத நம்மளால் பேசவே முடியும். மாயை அப்படின்னு நம்ம சொல்லும்போது தத்துவத்தில் மாயை அப்படிங்கிறத 2 வகையாக பேசப்படுகிறது. ஒன்று முதல் நிலை, இன்னொன்று துணைநிலை. முதல் நிலை என்பது கிரியை, ஞானம், இச்சை, இதுதான் முதல் நிலை. துணைநிலை என்பது சாத்விகம், ராஜதம், தாமதம், இதுதான் துணைநிலை. இப்போ இந்த முதல் நிலை என்பது எப்படி உருவாகுகிறது அப்படின்னா அதுதான் முதல்ல விரிவடைகிறது. ரெண்டாவது துணைநிலை என்பது பெருக்கம். இந்த முதல் நிலை தான் ஆன்மாவை பற்றி, ஆன்மாவினுடைய தன்மையை, ஆன்மா அப்படிங்கிறத பேசுவது இந்த முதல் நிலை. துணைநிலையில் இருக்கக்கூடிய இந்த சாத்விகம், ராஜதம், தாமதம், இந்த 3 குணமும் தான் உடம்பையும் உடம்பினுடைய செயல்திறன் அதாவது மனசையும் பேசுகிறது. அது எப்படி உருவாகுகிறது அப்படிங்கிறத நாம் பேச போகிறோம். முதல்ல விரிவு என்பது ஒரு அடிப்படையானது. இப்போ இந்த உடம்புக்குன்னு ஒரு எடை இருக்குது, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, நீளம், அகலம், இப்படி எல்லாம் இருப்பதுக்கு காரணமே இந்த முதல் நிலை தான். அது விரிவடைவதனால தான் அதற்குள்ள ஒரு பெருக்கம் நடக்கும். பெருக்கம் என்பது ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. அப்போ ஒரு உயிரினத்தினுடைய கட்டமைப்பு விதிகளை என்ன செய்யும், முதல் நிலை தான் செய்கிறது. அந்த உடம்பு அந்த கட்டமைப்புக்கான ஒரு வடிவத்தை கொடுப்பது இந்த குணம், அதாவது துணைநிலை. இது ரெண்டும் தான் ஆன்மா, மனசு, உடம்பு அப்படிங்கிறத பேசப்படுது தத்துவத்தில். இப்போ நம்ம முதல்நிலை அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆன்மாவாக உருவாகுகிறது அப்படிங்கிறத நம்ம புரியணும். முதல்நிலை என்பது கிரியை, ஞானம், இச்சை, இதுதான் முதல்நிலை. இது விரிவடைகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். மாயை அப்படிங்கிற ஒன்று 5ஆ விரிவடைகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ஆ விரிவடைகிறது. இந்த 5ம் சேர்ந்தது தான் புருடன், அதாவது ஆன்மா. இப்போ இந்த 7ம் தான் ஒரு உயிரினத்தினுடைய கட்டமைப்பையும் விதிமுறைகளையும் தீர்மானிக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த உயிரினத்தை பார்த்தாலும் அதுக்கும் ஒரு தனித்துவமான இயல்பும் ஒரு வாழ்வியல் செயல்திறனும் இருக்கும். அதற்கு காரணமே இந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த அதிசூக்கும சரீரம் தான். இதைத்தான் தத்துவத்தில் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ரெண்டாவது உடம்பு. இந்த விரிவு ஏற்பட்டு இதற்கு உள்ளதான் பெருக்கம் அப்படிங்கிறது நடக்குது. பெருக்கம் அப்படிங்கிறது சாத்விகம், ராஜதம், தாமதம், இது ஒரு அடிப்படையான வடிவம். இதுதான் ஒரு உயிரினத்திற்கு உடம்பாகவும் மனசாகவும் வடிவமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்றால் ஒரு தொடர்ச்சியான நிலைபெறுதலின் மூலம் அந்த வடிவமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம சதை இருக்குது, நம்மளுடைய எலும்புகள் இருக்குது, நரம்புகள் இருக்குது, மூளை, இதயம், அப்படி பல உறுப்புகள் இருக்குது, பல்வேறு இதில் இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக உருவாகுதா அப்படின்னா பெருக்கம் என்பது ஒரு அடிப்படையான வடிவம். இந்த அடிப்படையான வடிவம் தான் பல்வேறு உறுப்புகளாகவும் பல்வேறு பொருள்களாகவும், அதாவது சதையாகவும் நரம்பாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையைத்தான் தத்துவத்தில் நிலைபெறுதல், அதாவது தொடர்ந்து ஒரு நிலைபெறுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு அடுத்து 2 வருஷம் கழிச்சு இதே உடம்பா அப்படின்னா அது கிடையாது. அது முழுமையாக பெருக்கம் ஏற்பட்டிருக்கு, ஒரு நிலைபெறுதல் நடைபெற்றிருக்கு. இதன் மூலம் உடம்பும் மனசும் அதனுடைய செயல்திறனும் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிறந்த குழந்தையினுடைய உடல் அமைப்பையும் அதனுடைய செயல்திறனையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது வேறையாக இருக்கும். அதே இது அந்த குழந்தையினுடைய 10 வயதில் அதனுடைய உடல் அமைப்பையும் அதனுடைய செயல்திறனையும் மனசையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது வேறையாக இருக்கும். 20-30 வயதில் நீங்கள் கவனித்தாலும் அதனுடைய உடல் அமைப்பும் செயல்திறனும் வேறையாக இருக்கும். இப்படி தொடர்ந்து மாற்றமும் ஒரு சீரான வளர்ச்சியும் உங்களால் கவனிக்க முடியும். அப்படி நடைபெறுவதற்கு காரணமே இந்த துணைநிலையில் இருக்கக்கூடிய இந்த பெருக்கமும் நிலைபெறுதலும் தான். பெருக்கம் என்பது ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. அந்த நிலைபெறுதல் தான் ஒரு வடிவமாக மாறுகிறது.
இந்த வடிவம் தான் பல்வேறு உறுப்புகளாக, சதையாக, நரம்பாக தொடர்ந்து ஒரு வளர்ச்சி, சீரான வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ உடம்பு அப்படிங்கிறது ஒரு நிலைபெறுதல் தொடர்ந்து நடைபெறுவது. அப்போ மனசு என்பது என்னன்னா, எந்த ஒரு உயிரினம் ஒரு இருப்பு இருக்கோ அந்த உயிரினம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு உயிரினம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்வை எப்படி ஒரு விதிமுறைகள் நடைபெறணும் அப்படிங்கிற அந்த செயல்திறனைத்தான் நம்ம மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உடம்பு மனசு இது ரெண்டும் எப்படின்னா ஒரு இணைந்தே இருக்கக்கூடியது. மனசு தனியாக உடம்பு தனியாக அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இரண்டும் இணைந்து ஒரே நிலையில் இருப்பதை தான் நாம் தத்துவத்தில் மனசு உடம்பு இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடம்பும் மனசும் எப்படி உருவாகுகிறது அப்படின்ற அது ஒரு தொடர்ந்து நிலைபெறுதலும் ஒரு சீரான வளர்ச்சி. நம்ம அந்த வளர்ச்சியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனுடைய பெருக்கத்தையோ அதனுடைய நிலைபெறுதலையோ நம்மளால் பார்க்கவே முடியாது, உணரக்கூட முடியாது. அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக நடைபெறக்கூடியது. அதனால தான் நம்ம இளமைக்கு வரோம், முதுமைக்கு போகிறோம், தன்னுடைய காலமாக அதாவது இறந்து போகிறோம். இந்த விரிவும் பெருக்கமும் தொடர்ந்து நடக்கும் இறுதி நிலை வரைக்கும். இறுதி நிலைக்கு அப்புறம் அது நடக்காது. இதுதான் முதுமை நமக்கு வர காரணம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.